இன்னைக்கு அவர் கள அரசியல்ல யதார்த்த அரசியல்ல இருக்கிறாரா, இல்ல அவர் வெறும் வாக்கு அரசியலை மட்டும் டார்கெட் பண்றாரா அப்படிங்கிற பார்வை வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நாட்டிலேயே வந்து அதிக பாப்புலேஷன் ஷேரை கொண்டது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ்னுடைய பொறுப்பும் கடமும் ஒரு சரியான அரசை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்கள சரியா பிகாஸ் அந்த எலெக்ஷன் அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஈஸியா புரிய வைக்க முடியும். அந்த கடமையை வந்து விஜய் அவர்களும் பண்ணணும். அதை பண்ணணும்னா முதல்ல அவர் சரியாகணும். முதல்ல அவருடைய கொள்கையில் அவர் தெளிவு பெறணும். அந்த கொள்கையில வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாக்கரசியலை விட்டுட்டு ஒரு மக்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு அரசியலை வந்து இங்க விதைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வெறும் விளம்பர அரசியல் மட்டும் இல்லாம ஒரு செயல் அரசியல்ல ஈடுபடணும். சகோதரர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அவர் இளைஞர்களை சரியான வழிக்கு திசை திருப்ப முடியும். ஆனால் இன்னுமே வந்து ஒரு மேட் ஃபாலோவிங் கிரௌடாவே தான் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல இருந்து மாறி அவர்கள் சரியான பாதைக்கு கொண்டு வரப்படணும் அப்படின்னா ஐ திங்க் ஹி ஷுட் ஆல்சோ பிகம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வந்து அவர் வந்து இங்க நடக்கக்கூடிய சமூக சீர்கேடுகளுக்கு குரல் எழுப்பணும்.